ஜெனிஃபர்னு பொண்ணு புதுசாக ஸ்கூலுக்கு டெம்பரரியாக டீச்சராக ஒர்க் பண்ண போகிறான். ஆனால் இந்த ஸ்கூலில் என்ன தான் பெருசாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால அவளுக்கு ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான். ஆனால் அவளுக்கு யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால அப்படியே ஸ்கூலில் சுற்றி பார்க்கும்போது தனியாக பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கிற கிறிஸ்டி என்ற பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குன்னு அப்படி கேட்குறப்போ ஜெனிஃபருக்கு ஸ்டாஃப் ரூமை காமிச்சிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்க இன்னொரு டீச்சர் ஜெனிஃபரை மீட் பண்ணி அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து ஜெனிஃபருக்கு ஆஃப்டர்நூன் ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால அவள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்டாஃப் ரூமில் பார்த்தா எம்டியாக இருக்குது. அப்போ தான் அவளுக்கு எழுதி வச்சிருந்த நோட்ஸை படிக்கிறா. அதில் அவளுக்கு 4th கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதிருக்கு. அதனால அந்த கிளாஸ் ரூமில் எங்கே இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கா. அப்போ கூட அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவளை பார்க்க முடியலை. அப்போ திரும்பவும் ஜெனிஃபர் கிறிஸ்டையை பார்த்து அவகிட்ட கிளாஸ் ரூம் போகிறதுக்கு ரூட் கேட்குறா. அதுக்கு கிறிஸ் நானும் அதே கிளாஸ் ரூம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறா. அப்போ அந்த கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாரும் கத்திச்சே இருக்காங்க. அவள் பேசுகிறத கேட்கவே மாட்டாங்க. ஆனால் கிறிஸ் மட்டும் அவள் சொல்கிறத கேட்குறா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளுடைய காலை பிடிச்சு என்ன திரும்ப ஏற்றுக்கோன்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கான். ஆனால் ஜெனிஃபர் ஆல்ரெடி அவனால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா. அதனாலே அவனை ஏற்றுக்க மாதிரியே தெரியல. அந்த டைம் ஜெனிஃபரோட அப்பா வந்து அவனை மிரட்டிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இதை பற்றி நைட்டு ஜெனிஃபர் அவளுடைய அம்மா கிட்ட பேசி அழுவுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் ரூமில் அவளை யாருமே மதிக்காமல் திரும்பவும் கத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவளை மதிக்கிற ஸ்டூடெண்டான கிறிஸ் அங்கே இல்லாததை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவள் எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க. ஆனால் அவளுக்கு ஆன்சர் சொல்லாமல் அவளை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ் ரெஸ்ட் ரூம் போகிறத ஜெனிஃபர் பார்த்துட்டு அவள் பின்னாடி இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்கலாம்னு போறா. ஆனால் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள இப்போ யாரையுமே காணும். அதனால அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ சடன் ரெஸ்ட் ரூம் டோர் லாக் ஆகுது. பாத்ரூமில் இருக்க டோர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. டேப்பை உடைச்சிட்டு வாட்டர் வெளியில் வருது. பிளேட் எல்லாமே வெளியில் வந்து அங்கிருந்து எல்லாத்தையுமே உடைக்குது. செவத்தில் இருந்து பிளட் எல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்து ஜெனிஃபர் பயத்துல அங்கே உட்காந்துட்றா. இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. ஜெனிஃபர் வீட்டுக்கு வராதனால அவங்க அப்பா போலீஸை கூப்பிட்டு அவளோட செல்ஃபோன் செக்கில் ட்ராக் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து அவள் எங்கே இருக்கான்னு தேடுறாங்க. அப்போ அவளை ரொம்ப நேரமாக தேடி அவள் பாத்ரூமில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லைட்டை ஆன் பண்ணிட்டு அவளை கூப்பிடுறாங்க. அப்போ ஜெனிஃபர் பாத்ரூமை பார்த்தா பாத்ரூம் உடையாம நார்மலாக தான் இருக்கு. இதனால அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்போ அவள் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் ஜெனிஃபருக்கு கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இருக்குது, ஒன்றை விட்டால் வேறு யாருமே இல்லை, ஸோ வந்துடுன்னு சொல்கிறாங்க. அதனால ஜெனிஃபரும் வேறு வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ லஞ்ச் டைமில் ஜெனிஃபர் 4th கிளாஸ் ரூமில் இருக்க பசங்க ரொம்ப வைலண்டாக இருக்காங்கன்னு கேட்குறா. அது கேட்டால் அந்த டீச்சர் ஷெமா ஷாக் ஆகி அப்படி ஒரு கிளாஸ் ரூமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனால ஜெனிஃபர் நான் இத்தனை நாள் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேனே சொல்லி அவள் சொன்னது உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக அந்த டீச்சரை கூப்பிட்டு போகிறா. அப்படி போய் பார்த்தா தான் தெரியுது 4th கிளாஸ் ரூம் போல ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த டைம் வர பிரின்சிபல் 20 வருஷத்துக்கு முன்னாடி 4th கிளாஸ் ரூமில் ஒரு பையன் கிளாஸ் பெட்ரோல் எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூமே எரிச்சிட்டான். அப்போ அந்த கிளாஸ்ல இருந்த 14 ஸ்டூடெண்ட்ஸும் எரிஞ்சிட்டாங்க. அவங்கள காப்பாற்ற போன 2 டீச்சரும் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதனை கேட்ட உடனே ஜெனிஃபர் செம ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் உங்களுக்கு 2A கிளாஸ் ரூம் அலோட் ஆயிருக்கு, இனி நீங்க அங்கே மார்னிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதனால ஜெனிஃபர் வீட்டுக்கு போகும்போது இதை பற்றி யோசிச்சுட்டு போறா. அப்போ அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை பார்த்து மன்னிச்சிடும் கெஞ்சுறான். ஆனா அவனை அசிங்கமா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ போற வழியில மூஞ்சில அடிபட்டிருக்க கிறிஸை பாக்குறா. அப்ப கிறிஸ் அவகிட்ட இனி நீங்க ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா. ஆனா அவ சொல்றதை கேட்காம ஜெனிஃபர் திரும்ப ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ அவளுக்கு புதுசாக அலோகேட் ஆகிருக்க கிளாஸ் 4th அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவள் செம ஷாக் ஆகி அங்கே இருந்து ஓட பார்க்குறா. ஆனால் 2 பசங்க அவளை லாக் பண்ணி கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால பயந்துக்கிட்டே அந்த கிளாஸை எடுக்கிறா. அப்போ கிளாஸில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு அவளோட நாக்க பெருசாக நீட்டி ஜெனிஃபர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறா. இப்போ ஜெனிஃபர் திரும்பி பார்த்தது எல்லோரும் நார்மலாக இருக்காங்க. அப்போ கிரீஸ் அவளை கிளாஸ் ரூமை விட்டு போக சொல்கிறா. ஆனால் கிரீஸ் சொல்கிறத கேட்காம திரும்ப கிளாஸ் எடுக்கிறா. அப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிற பாதி பசங்க பேயா மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. அவளை சாவடிக்கிறதுக்காக வராங்க. இதனால பயந்து வேகமாக ஓடி போகிறா. ஸ்கூலை விட்டு ஓடி போகிறா. அப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகிற வழியில் கிரீஸ் அவளை பார்த்து இனிமேல் ஸ்கூலுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறா. அப்போ ஜெனிஃபர் அவகிட்ட ஸ்கூலில் என்னதான் நடக்குதுன்னு கேட்குறா. அதுக்கு கிரீஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களை அவங்க சாவடிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. அப்புறம் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை ஸ்டாப் பண்ணி கிரீஸ் கிட்ட பேசின ரெக்கார்டிங்கை காமிக்கிறான். அதில் ஜெனிஃபர் மட்டும்தான் தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்த கிரீஸ் ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா. அதனால பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கிறா. அப்போ தான் எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளுடைய மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போகிறான். அவளும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. இதை கேட்ட மந்திரவாதி அவளுக்கு சேஃப்டிக்காக ஒரு மந்திர கத்தியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜெனிஃபர் வீட்டுக்கு போனது அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இதுல அவங்க நான் ஒன்ன பார்க்க ஸ்கூலுக்கு வந்தேன், இப்போ உன் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு போனை வாங்கி ஜெனிஃபர் கிட்ட நீ சீக்கிரம் வரலன்னா உங்க அம்மாவை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே பயந்து போனவ ஸ்கூலுக்கு போறா. அவள் கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே பேய மாதிரி அவளுடைய அம்மாவை ஜன்னல இருந்து தள்ளி விட பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு உங்க அம்மாவை காப்பாற்ற போறியா இல்லை ஒன்றை காப்பாற்றிக்க போறியா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஜெனிஃபர் 2 பேரையுமே சொல்லிட்டு அவகிட்ட இருந்து மேஜிக் கத்தியை எடுத்து வெளியே எடுக்கிறா. அப்போ அதுல இருந்து வர வெளிச்சத்தில் பேயை கண்ணை மறைக்குது. அப்போ ஒருத்தன் அவளுடைய அம்மாவை கீழே தள்ளி விட்டு சாவடிச்சினா. இதனாலேயே கோவப்பட்ட ஜெனிஃபர் அங்கேருந்து எல்லா பேயையும் கத்தியை வச்சு குத்தி சாவடிக்கிறா. அப்போ ஒரு பேயை சாவடிக்கும் போது அவள் நார்மல் பொண்ணா ஆகுறா. அதனால ஜெனிஃபர் கோவத்தில் அந்த பேயும் சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு வராங்க. என்னன்னு பார்த்தா ஜெனிஃபர் 14 ஸ்டூடெண்ட்ஸை சாவடிச்சிருக்கான். அப்போ அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவளுடைய அப்பா கேட்குறாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட அம்மாவை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அவளுடைய அம்மா சாவாம ரியலா வராங்க. ஜெனிஃபருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஸ்கூலோட பிரின்சிபல் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து ஜெனிஃபர் இந்த பிரின்சிபலே கிடையாது மிஸ்
வாங்கன்னு சொல்லி ஒரு லேடியே தான் பிரின்சிபல்னு சொல்றா. அதுக்கப்புறம் இல்லாம அந்த ஸ்கூல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்றா. இதை கேட்ட பிரின்சிபல் செம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்ப இவ சொல்ற ஸ்டோரி யாருக்குமே தெரியாது, நாங்க மறைச்சு வச்சிருந்தோமேன்னு சொல்லிட்டு கபோர்டை மூவ் பண்ணி காமிக்கிறாரு. அப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட செத்து போன அந்த டீச்சர்ஸ் வேற யாரும் கிடையாது, இவ்வளோ நாள் அவ கூட வேலை சேர்ந்த டீச்சரும் அவளுக்கு வேலை கொடுத்த பிரின்சிபல் தான். அது மட்டும் இல்லாம இப்ப அவ பசங்களை சாவடிக்க யூஸ் பண்ணது மந்திர கத்தியெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர்னு. அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜெனிஃபர் கிடைக்க மாட்டான்னு சொல்லி சூசைட் பண்ண தான் செத்துட்டான். அதை சாவறதுக்கு யூஸ் பண்ண ஸ்க்ரூ டிரைவர் தான் அது. அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் பேயா வந்து அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அவகிட்ட அந்த ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்து வச்சுக்க அந்த 14 பேரையும் சாவடிச்சு வந்திருப்பான். இப்படி அவ கூட இருந்த எல்லாருமே பேயா இருந்து அவளை இவ்வளோ குழப்பம் பண்ண வச்சிருக்காங்க. நினைச்சு பார்த்து அவ இப்போ ஃபைனலாக பைத்தியமா ஆயிடுறா.